வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஷால் நாயக்கர் கரூர். அடுத்ததாக வந்து ஒரு வீட்டாம் பார்க்குறீங்க. இது வந்து ஆக்சுவலாக நம்ம நண்பர் ஒரு பக்கம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காரு. நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அனலாக்காக ரெடி பண்ணி கொடுத்தோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அனலாக் காம்பு ரெடி பண்ணி கொடுத்தோம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, டிஜிட்டலாக மாற்றிட்டேன்னு சொல்லிவிட்டு, ஆக்சுவலாக அவர் சென்னை, அதனால் என்ன பண்ணிட்டாரு, சரின்ட்டு அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சு சரி பக்கத்துலேயே மாற்றிக்கலான்னு சொல்லி கொடுத்து மாற்றிருக்காரு. FD003 போட்டு ரிமோட் கிட் போட்டு மாற்றிருக்காரு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ரெடி பண்ணவங்க சரியாக ரெடி பண்ணல. சரியாக ரெடி பண்ணலைன்னா டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உள்ளே மாட்டோம்ல, பாதி டிஸ்பிளே மறந்துடுச்சு. பாதி டிஸ்பிளே தான் வெளியே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆன் பண்ணால் உள்ள வயரிங் பார்த்திங்கன்னா சுத்தம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அதனால் எல்லாம் பிரிச்சுட்டு நீங்கள் செஞ்சு விட்ருங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் பிரித்து வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா இதில் பவர் சப்ளை PCB இதெல்லாம் 4 கார்னர்லேயும் உடஞ்சிருச்சு. ஸோ நம்ம எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம். தனியாக வேறு புது PCB போட்டு ரெடி பண்ணுறதுக்காக. உள்ளே ரிமோட் கிட் இது வயரிங்லாம் பாருங்கள், இப்படி தான் இருந்தது எல்லாம் அப்படியே. டிஸ்பிளே இது இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒயர் போட்டுக்காரு பாருங்கள். இந்த ஒயரு நம்ம 10 கலர் ஒயர்னு சொல்லுவோம், இல்லை ரிப்பன் ஒயர்னு சொல்லுவோம், சரிங்களா? அந்த ஒயர் எடுத்து 24/0/24க்கு அவுட்புட்டுக்கு அடிச்சிருக்காரு. இந்த கம்பி ரொம்ப மெலிசாக இருக்கும். இந்த கம்பியில் இந்த ஆம்பு ஃபுல்லாக பாடணும். பார்த்துங்க லோடாய் எப்படி அடிச்சிருக்காருன்னு. சரி உங்களுக்கு ஓகே, இந்த ஆம்பு நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.